வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஜென்மப்பாவமில்லாமல் உற்பவித்த தேவதாயின் மகிமையை தியானிப்போம். 1. தேவதாய் பிறந்த வேளையில் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் எவ்வளவு முக்கியமானது என்று ஆராய்ந்து பார்க்கிறது. சர்வேஸ்வரன் தேவமாதாவுக்கு கொடுத்த வரங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது ஜென்மப்பாவமில்லாமல் உற்பவித்த வரமே. மற்ற மனிதர்களோடு கூட பிறக்கிற ஜென்மப்பாவத்தை அன்னையிடத்திலே நீக்கி அந்த மகத்தான தன்மையை அன்னைக்கு மாத்திரம் வழங்கினார். பரிசுத்த கன்னி மாமரியாள் தேவதாயாராவதற்கு நியமிக்கப்பட்டதாலும், சர்வேஸ்வரன் அன்னை பேரில் தமது பிரியத்தை வைத்திருந்ததாலும், நரக பாதாளத்தின் பாம்பாகிய பசாசின் தலையை நசுக்குகிறவர்களானதாலும், ஓர் நொடியாயினும் பசாசுக்கு அடிமையாயிருக்கவும் சர்வேஸ்வரனுடைய கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கவும் கூடவில்லை. அத்தகைய பொல்லாப்பு தேவநீதிக்கும் தெய்வீக பரிசுத்தத்தனத்துக்கும் பொருந்தாது. ஆகையால் பரிசுத்த கன்னி மாமரியாள் உற்பவித்த முதல் நொடி துவக்கி எப்போதும் மாசில்லாதவர்களென்றும், அன்னையுடைய திரு ஆத்துமம் சகல வரப்பிரசாதங்களினாலும் புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததென்றும், தெய்வீகத்துக்கு தேவாலயமாகிய அன்னை உள்ளத்தில் அற்பப்பாவ முதலாய் பிரவேசித்ததில்லை என்றும் திருச்சபையில் வழங்கி வரும் சத்தியம் நமக்கு தெளிவிக்கின்றது. ஜென்மப்பாவமில்லாமல் உற்பவித்தது விசுவாச சத்தியமென்று பரிசுத்த பிதா 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு வரையறுத்து கூறினார். இதுவே தேவமாதாவின் பிரதானமான மகிமை. நாமும் இந்த மேலான மகிமையை மதித்து ஸ்துதித்து அப்படியே மரணபரியந்தம் விசுவசிப்போமென்று உறுதியான பிரதிஜ்ஞை செய்வோமாக. 2. அன்னை அந்த வரப்பிரசாதத்தை எவ்வளவு அருமையாய் மதித்தார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கிறது. பரிசுத்த கன்னி மாமரியாள் சர்வேஸ்வரனுடைய மாதாவானபடியால் மனிதர்களுக்கும் சம்மனசுகளுக்கும் இராக்கினியும் சகல உலகங்களுக்கும் ஆண்டவளுமாயிருக்கிறது நியாயமே. ஆனால் தேவதாய் என்னும் இந்த உன்னதமான மகிமையை விட பாவமில்லாமல் உற்பவித்து எப்போதும் மாசில்லாமல் இருக்கிறதே அன்னைக்கு பிரியமாயிருந்தது. ஏனெனில் இதனால் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவர்களாயிருக்கிறபடியினால் முன் சொல்லப்பட்ட 2 மகிமையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று சர்வேஸ்வரன் கட்டளையிட்டால், விவேகமுள்ள அந்த கன்னிகையானவர்கள் தேவதாயாக இருக்கிறதை விட ஜன்மப்பாவமில்லாமல் இருக்கிறதே மேல் என எண்ணி இதையே தெரிந்து கொள்வார்களென வேதபாரகர் உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஓர் நொடியாகிலும் அற்பப்பாவத்தோடிருக்கிறதும் அதனால் சர்வேஸ்வரனுடைய கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதும் பெரிய நிர்பாக்கியத்துடன்
தனக்கு எந்த நன்மை வந்தாலும் எவ்வித சந்தோஷமும் இல்லை என்று நினைப்பார்கள். மனிதர் அப்படி நினைப்பார்களோ? ஐயையோ, பாவத்தில் விழுந்து அதில் அநேக நாள் அநேக மாதம் கிடந்து உத்தம மனஸ்தாபப்படாமலும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவமாதா நினைத்தது போலவே சகல பொல்லாப்புக்களையும் விட பாவமானது பெரிய பொல்லாப்பாயிருக்கிறதென்றும் அதற்கு மாத்திரமே பயப்பட வேண்டுமென்றும் அறிந்து உலகத்துக்கெடுத்த புத்தி சாமர்த்தியம் முதலான நன்மைகளை விட இஷ்டப்பிரசாதம், புண்ணியம், பரிசுத்தத்தனம் முதலான ஆத்தும நன்மைகள் மேலானவை என்று கண்டுணர்வோமாக. 3. அந்த வரப்பிரசாதத்தை காப்பாற்றுகிறதற்காக அன்னை பட்ட பிரயாசை எவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கிறது. பரிசுத்த கன்னி மாமரியாள் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து பாவத்துக்கு சார்புள்ள குணமில்லாமல் இஷ்டப்பிரசாதத்தில் நிலை பெற்றவர்களாயிருந்தாலும் பாவத்தில் விழாதபடிக்கு சர்வேஸ்வரன் அன்னைக்கு உதவி செய்திருந்தாலும் பாவத்துக்குப் பயந்து ஐம்பொறிகளை அடக்கி மிகுந்த விவேகத்துடனே நடந்தார்கள். சோம்பலை நீக்கி தனது அந்தஸ்தின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றி சரீரத்தை ஒருத்து தபசு செய்து நாள்தோறும் அதிகமாய் சுகிர்த புண்ணியங்களை செய்ய பிரயாசைப்படுவார்கள். நாமோவெனில் இஷ்டப்பிரசாதத்தில் நிலை கொள்ளாமல் ஜென்மப்பாவத்தோடும் துர்க்குணத்தோடும் பிறந்திருப்பதினாலும் பாவத்துக்கு மனசார்புள்ளவர்களாயிருப்பதினாலும் புண்ணியத்தை செய்யாமல் அநேக பாவங்களில் விழுந்தவர்களாயிருப்பதினாலும் தேவமாதா நமக்கு காண்பிக்கிற சுகிர்த மாதிரிகையை பின்பற்றாது அசமந்தமாயிருக்கிறோம். ஆகையால் அன்னையை நோக்கி பின்வருமாறு வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம். கல்வாரிநாதருடைய மாதாவே, ஆதிமனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பினுடைய தலையை நசுக்க சர்வேஸ்வரனால் குறிக்கப்பட்டவர்கள் நீரே. பசாசின் கபட தந்திரத்தில் ஒரு காலும் அகப்படாமல் பசாசை ஜெயித்தவர்கள் நீரே. பசாசு அன்னது உமது திருப்பாதத்தின் கீழிருக்கிறதைக் கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியாயே, என் மாற்றானாகிய பசாசு எனக்கு செய்த தந்திரங்களை பாரும். உம்முடைய உதவியை கேட்டு உம்மை பக்தியோடு வேண்டிக் கொண்டிருந்தால் பசாசு என் ஆத்துமத்தில் இத்தனை கேடுகளை வருவித்திருக்க மாட்டாது. இனிமேல் எனக்கு வருகிற தந்திரங்களில் தாழ்மையான நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுவேன். நேசத்துக்குரிய தாயாரே, வல்லம பொருந்திய கன்னிகையே, என் துர்க்குணங்களை அடக்கி என் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாகவும் நீர் என் பேரில் இறங்கி எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்து மோட்சராட்சியத்தில் உம்மோடு கூட எனக்கு இடம் கிடைக்கும்படியாக மன்றாடுவீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.